நண்பர்களே, வயசு ஆக ஆக ஒரு அப்பாவுக்கு தேவையானது சொத்தோ பணமோ ஆடம்பரமான வாழ்க்கையோ கிடையாது. தன் பிள்ளைகள் அன்பா 2 வார்த்தை பேசணும், தன்னையும் இந்த குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கணும் என்பதுதான். ஆனால் ஒரு நாள் உங்களை வீட்டை காக்க வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா வெளியே கிளம்பி நீங்கள் மட்டும் தனியாக 4 சுவருக்குள்ளே உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலை வந்தால் அந்த வழி எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார்க்க போகிற கதை வயசான ஒரு அப்பாவின் மனசுக்குள்ள எவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த வேதனை எப்படி ஒரு பெரிய முடிவா மாறுது என்பதை தான் சொல்ல போகுது. இந்த கதையை கடைசி வரை பாருங்க. ஏன்னா முடிவில் நடக்க போற விஷயம் யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்பா, நாங்க கிளம்புறோம், மாலைக்குள்ள திரும்பிடுவோம், வீட்டை பார்த்துக்கோங்க, உங்களுக்கான சாப்பாடு டைனிங் டேபிளில் வச்சிருக்கோம், பசிச்சா எடுத்து சாப்பிடுங்க, நேத்தே ராத்திரியே சமைச்சிட்டோம், நாங்கள் வர லேட்டானாலும் திரும்ப வந்து சமைக்க மாட்டோம், எப்படியும் வெளியிலேயே சாப்பிட்டு தான் வருவோம், சரி கதவை பூட்டிட்டு கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க என்று 2 மகன்களும் அவங்களோட மனைவிகளும் சொல்லிவிட்டு தங்கள் குழந்தைகளோட வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. காலை முதல் மாலை வரைக்கும் வெளியே சந்தோஷமாக சுற்றி வரணும் என்பது தான் அவங்களோட திட்டம். ஆனால் அந்த வீட்டில் தனியாக இருக்க போகிற அருணாச்சலத்திடம், அப்பா நீங்களும் எங்களோட வர்றீங்களான்னு ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்கல. அவங்க காரில் ஏறி கிளம்புனதும் அருணாச்சலம் மெதுவாக சோஃபாலேருந்து எழுந்து ஜன்னல் பக்கம் நடந்தார். ஜன்னல் வழியாக கீழே பார்த்தாரு. 2 கார்களையும் மகங்க, மருமகள்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அந்த காட்சியை சில நொடிகள் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னாரு. கார்கள் கண்ணு முன்னாடி மறைஞ்சதும் ஒரு ஆழமான பெரும் மூச்சு விட்டாரு. சோகத்தோட மெதுவா டைனிங் டேபிள் பக்கம் போய் தனக்காக வச்சிருந்த சாப்பாட்டை திறந்து பார்த்தாரு. ஒரு தட்டில் 5 ரொட்டிகள் மட்டும் சுருட்டி வச்சிருந்தது. இன்னொரு தட்டில் சாலட் என்ற பெயரில் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம். அதை பார்த்த உடனே இப்போ காலை 8 மணி தான். இதைத்தான் நாள் முழுக்க சாப்பிட்டு சமாளிக்கணும். ராத்திரியும் சாப்பாடு கிடையாது. இந்த கொஞ்சம் சாப்பாட்டில் எப்படி வயிறு நிறையும்னு மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சாரு. உடனே கடந்த முறை நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்பவும் குடும்பம் முழுக்க சுற்றுலா போகும்போது இதே மாதிரி கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போயிருந்தாங்க. ராத்திரி வீடு திரும்பியதும், மருமகளே எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே 2 மருமகள்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மகங்க எப்போதும் தங்கள் மனைவிகளுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க. அன்றும் அதே தான் நடந்தது. அந்த நினைவு இன்னும் மனசை காயப்படுத்திருச்சு. ஒரு பெரும் மூச்சு விட்டபடி தன்னோட அறைக்குள்ளே போனார். சுவரில் மாட்டியிருந்த மனைவியோட ஃபோட்டோவை பார்த்த உடனே கண்கள் கலங்கிடுச்சு. நீ இருந்த வரைக்கும் என்னை ஒரு நாள் கூட பசியோடு இருக்க விடலை. ஆனால் நீ போன பிறகு ஒருவேளை வயிறு நிறைய சாப்பிட்ற ஆசையே எனக்கு பெரிய ஆசையாக மாறிடுச்சுன்னு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே அந்த படத்தை பார்த்தாரு. கண்களில் கண்ணீர் மெல்ல வழிய ஆரம்பிச்சது. ஓய்வு பெற்ற பிறகு குடும்பத்தோட நிறைய இடங்களுக்கு போகணும், சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்று எவ்வளவோ கனவு கண்டிருந்தார். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அதுக்கு நேர்மாறாக இருந்தது. வீட்டில் இருக்கிறவங்களே அவரை உடம்பு சரியில்லாதவராக உணர வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்துக்கும் 2 பக்கம் இருக்கும் என்று தெரியும். ஆனால் என் வாழ்க்கை இப்படி மாறும்னு ஒரு நாளும் நினைக்கல. முன்னாடி எனக்கு வெளியே போகிறது ரொம்ப பிடிக்கும். மாதத்துக்கு 2 தடவை குடும்பத்தோடு எங்கேயாவது போவோம். ஆனால் இப்போ எத்தனை மாதமாச்சுன்னே தெரியல. இந்த வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியல. இவங்க எங்கே போனாலும் என்னை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பா நீங்களும் வாங்கன்னு ஒரு தடவை கூட யாரும் சொல்லலை. இப்போ எனக்கு மூச்சே முட்டுற மாதிரி இருக்குது. வெளியே போய் யார்கிட்டையாவது பேசக்கூட விட மாட்டாங்க. இவங்களுக்கே என்னோட உட்காந்து பேச விருப்பம் இல்லை. என் நண்பர்கள் ஃபோன் பண்ணுறாங்களா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்னை இந்த வீட்டோட காவலாளியாக மாற்றிட்டாங்க. இப்போவே எனக்கு இவ்வளோ மதிப்பு இல்லைன்னா நாளைக்கு படுக்கையில் விழுந்துட்டா என்னை யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? இல்லை, இப்படி இனிமேல் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே அமைதியாக உட்கார்ந்துருந்தாரு. சில நிமிடங்கள் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்த அருணாச்சலம் எதை பற்றியோ ஆழமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ தான் திடீர்னு அவரோட கைபேசி ஒலிச்சது. திரையை பார்த்தாரு. சட்டப்பூர்வமான ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. யாரா இருக்கும் என்று யோசிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்தாரு. ஹலோன்னு சொன்ன உடனே மறுப்பக்கம் இருந்து, ஏய் அருணாச்சலம், எப்படி இருக்குன்னு பழக்கமான குரல் கேட்டது. அது அவரோட பழைய நண்பர் கோபாலன். அந்த குரலை கேட்டதும் அருணாச்சலத்தோட முகத்தில் பல நாள்களுக்கு பிறகு ஒரு சின்ன சந்தோஷம் தெரிஞ்சது. ஏய் கோபாலா, இவ்வளவு நாளாச்சு, இப்போதான் என்னை ஞாபகம் வந்துச்சான்னு சிரிக்க முயற்சி பண்ணினாரு. உடனே கோபாலன், அடடே என்னடா இப்படி பேசுகிற, அண்ணி போனதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்ப, கொஞ்சமாவது எதிர்காலத்தை பற்றி யோசிச்சியா? இந்த முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து ராமேஸ்வரம் போக போகிறோம், அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னார். அதை கேட்ட அருணாச்சலம் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். உடனே கோபாலன் மறுபடியும், என்னடா ஏதாவது பேசு, இந்த முறையும் வேண்டான்னு சொல்லிடாத,
ஏற்கனவே 2 தடவை மறுத்துட்ட. ஒரு தடவை சூரதேவி யாத்திரை போனப்போவும் வரல. அதுக்கு முன்னாடி மானசரோவர் யாத்திரைக்கும் வரல. நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஆனால் உன் நம்பரே கிடைக்கல. அதனால் உன் மகன்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க தான் அம்மா போனதுக்கு பிறகு அப்பா எங்கேயும் வர விரும்ப மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த முறை வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன். நல்ல வேலையை எடுத்துட்டேன்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட அருணாசலம் அதிர்ச்சியில் நின்று போனார். என்ன 2 யாத்திரையா? எனக்கே தெரியாதேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு. அவரோட நண்பர்கள் 2 தடவை அழைச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயமே அவர்கிட்ட வரலை. மகன்கள் சொல்லவே இல்லைன்னு புரிஞ்ச உடனே மனசு ரொம்ப கனத்து போச்சு. சில நொடிகள் பேசாமல் அமைதியாக இருந்தார். ஹலோ அருணாசலம், லைனில் இருக்கியா? என்னாச்சுன்னு கோபாலன் கேட்டதால தான் அவர் சுயநினைவுக்கு வந்தார். உடனே ஆமாப்பா இருக்கேன், இந்த முறை கண்டிப்பாக வரேன், எவ்வளோ பணம் கட்டணும்னு சொல்லு, இப்போவே அனுப்பிடுறேன்னு உறுதியாக சொன்னார். அதை கேட்ட கோபாலன் சந்தோஷமா, அதுதான் என் நண்பன், பணத்தை பற்றி இப்போ யோசிக்காத, முதல்ல உன்னை நம்ம வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்குறேன், எல்லா விவரமும் அங்கே அனுப்புகிறேன், கட்டணம் பிறகு கொடுத்தா போதும், நாளைக்கே காலையில் கிளம்புறோம், உனக்காக டிக்கெட்டும் ஏற்கனவே புக் பண்ணிட்டோம், இன்றைக்கும் நீ ஃபோன் எடுக்கலனா நாங்கள் ரெடியாக உன் வீட்டுக்கே வந்திருப்போம்னு சொன்னார். சரி, அரை மணி நேரத்துக்குள்ளே விவரங்களை அனுப்பிடு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அருணாசலம் ஃபோனை வைத்தார். ஃபோன் வைத்ததும் சில நொடிகள் அப்படியே கைபேசியை பார்த்துக்கிட்டே நின்றார். கோபாலன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. உடனே அவர் கைபேசியில் இருக்கிற தொடர்புகளை திறந்து பார்த்தாரு. பார்த்ததும் அதிர்ச்சியிலேயே நின்று போனார். அவரோட பெரும்பாலான நண்பர்களோட நம்பர்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த உடனே கடந்த முறை மகன்களும் மருமகளும் குழந்தைகளை அவர்கிட்ட விட்டுட்டு வெளியே போன சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்பதான் யாரோ இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு அவருக்கு புரிஞ்சுது. அந்த நிமிஷம் அவர் கையில் இருந்த ஃபோன் லேசாக நடுங்க ஆரம்பிச்சுது. மெதுவாக தன்னோட மனைவியோட ஃபோட்டோ இருந்த இடத்துக்கு நடந்து போய் அதை பார்த்துக்கிட்டே நின்றாரு. கண்களில் இருந்த கண்ணீர் தடுக்க முடியாமல் வலிய ஆரம்பிச்சது. நீ இருந்திருந்தா என்னோட வாழ்க்கை இவ்வளவு தனிமையாக மாறி இருக்காதுன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சில நொடிகள் அழுதாரு. பிறகு ஒரு முடிவெடுத்த மாதிரி கண்ணீரை தொடச்சாரு. ஒவ்வொரு நண்பரோட நம்பரையும் மீண்டும் தடை நீக்க ஆரம்பிச்சாரு. அது முடிஞ்சதும் நேராக அலமாரி பக்கம் போய் ராமேஸ்வரம் போக வேண்டிய துணிகளை ஒன்றொன்றா எடுத்து பைக்குள்ளே அடுக்க ஆரம்பிச்சாரு. அலமாரியிலிருந்து நல்லா இருந்த 2-3 சட்டைகளையும் வேட்டியையும் எடுத்து மடித்து பைக்குள்ளே வச்சாரு. நீண்ட நாளாக பயன்படுத்தாமல் இருந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவை வெளியே எடுத்தார். அதில் படிந்திருந்த தூசியை மெதுவாக தட்டிட்டு சுத்தம் பண்ணினார். அப்புறம் தேவையான அடையாள அட்டை, வங்கி அட்டை, கொஞ்சம் பணம், மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து பைக்குள்ளே பத்திரமா வச்சாரு. கைபேசியில் இருந்த வங்கி கணக்கையும் ஒரு தடவை பார்த்தாரு. பயணத்துக்கு தேவையான செலவு இருக்குன்னு தெரிஞ்சதும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. எல்லா பொருளையும் ரெடி பண்ணி முடிச்ச அவர் பல மாதங்களா இல்லாத ஒரு சின்ன சந்தோஷத்தோட மறுநாள் காலைக்காக காத்திருந்தாரு. அன்று இரவு மகன்களும் மருமகள்களும் பேரப்பிள்ளைகளும் வீட்டுக்கு திரும்பினாங்க. அருணாசலம் தன்னோட அறையில அமைதியா படுத்திருந்தாரு. அவர் தூங்கிட்டாருன்னு நினைச்ச அவங்களே யாருமே உள்ள போய் பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரவர் அறைக்கு போய் ஓய்வெடுத்துட்டாங்க. அந்த இரவு முழுக்க அருணாச்சலத்துக்கு சரியா தூக்கமே வரல. மறுநாள் நடக்க போற விஷயத்தையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. அடுத்த நாள் காலையில 2 மருமல்களும் டீ குடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அருணாசலம் குளிச்சுட்டு ரெடியா தோளில் பையன் மாட்டிக்கிட்டு ஹாலுக்கு வெளியே வந்தார். அவரை பார்த்த உடனே மூத்த மகன் ஆச்சரியமா, அப்பா எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்டான். அதுக்கு அருணாச்சலம் அமைதியா, நான் என்னோட நண்பர்களோட ராமேஸ்வரம் சுற்றுலா போகிறேன், டிக்கெட்டும் ரெடியாக இருக்கு, இப்போ கிளம்பணும்னு சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட உடனே 2 மகன்களும் 2 மருமகள்களும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கலன்னு அவர்களோட முகத்திலேயே தெரிஞ்சது. மூத்த மருமக தான் பேச ஆரம்பிச்சா. அப்பா, நீங்கள் எப்படி இப்படி கிளம்பலாம்? இன்னும் கொஞ்ச நாளில் பிள்ளைகளுக்கு தேர்வு ஆரம்பிக்க போகுது. நாங்கள் பெங்களூர் போகணும். என் மாமா பையனுக்கு கல்யாணம் இருக்கு. பிள்ளைகளை யார்கிட்ட விட்டுட்டு போகிறது? அதை பற்றி யோசிச்சிங்களான்னு கேட்டா. அதுக்கு முன்னாடியே இளைய மருமகளும் குறுக்கிட்டு, அதெல்லாம் விடுங்கப்பா, தேவையில்லாமல் ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும்? அந்த பணம் இருந்தால் எங்களுக்கே கொடுத்துருக்கலாமே. இந்த வயசில் எதுக்கு பயணம்? நாளைக்கு வெளியே போய் ஏதாவது கீழே விழுந்துட்டீங்கன்னா யார் கஷ்டப்பட போகிறாங்க? அதனால் பேசாமல் உங்கள் பையை எடுத்துட்டு மறுபடியும் ரூமில் வச்சுடுங்கன்னு சொன்னான். அந்த வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த அருணாசலம் இந்த முறை மட்டும் அமைதியாக நிற்கலை. பல மாதங்களாக மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த வேதனை எல்லாமே அந்த நிமிஷம் வெளியே வந்துச்சு. அவர் நேராக மருமகளை பார்த்து,
எனக்கு என்ன செய்யணும்னு சொல்ல நீங்க யாருமா? உங்க பிள்ளைகளை என் பொறுப்புல விட்டுட்டு வெளியே போறப்ப மட்டும் நான் ஞாபகம் வர்றேனா? அப்போ நான் இந்த வீட்டோட காவலாளியா? என் நண்பர்களோட நம்பர்களை ஏன் கைபேசியிலிருந்து தடை செய்ய உங்களுக்கு யார் உரிமை கொடுத்ததுன்னு கேட்டாரு. அந்த கேள்வியை கேட்டதும் வீட்டில் இருந்த எல்லாரும் அமைதியா நின்னாங்க. உடனே மூத்த மக, அப்பா அதுன்னு ஏதோ சொல்ல வர, இளைய மருமக அவசரமா, அப்பா அவங்க உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் அப்படி பண்ணோன்னு சமாளிக்க முயற்சி பண்ணான். அதை கேட்ட அருணாசலம் லேசா சிரிச்சாரு. அப்படியா? ஏன் வசதிக்காகத்தான் இவ்வளவு அக்கறையா? அப்படின்னா இனிமே உங்க பிள்ளைகளையும் நீங்களே பார்த்துக்கோங்க. என்னை யாரும் காவலாளியா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பயணத்துக்கான செலவு என்னோட சொந்த உழைப்புல சம்பாதிச்ச பணம். யார்கிட்டையும் நான் கை நீட்டல. அதனால நான் எங்க போகணும், என்ன செய்யணும்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு தான் இருக்குன்னு உறுதியா சொன்னாரு. அதை சொல்லிவிட்டு யாரோட பதிலையும் எதிர்பார்க்காம தன்னோட பைய தோல்ல மாட்டிக்கிட்டு வாசலை நோக்கி நடந்தார். வாசல் பக்கம் நடந்த அருணாச்சலத்தை யாராலும் தடுக்க முடியல. 2 மகன்களும் மருமகள்களும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னாங்க. இது வரைக்கும் எப்போதும் அமைதியா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த அப்பா இப்படி தைரியமா பதில் சொல்லி வீட்டை விட்டு வெளியே கிளம்புவார்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. அருணாசலம் மட்டும் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல. வாசலை திறந்து வெளியே போய் கதவை மெதுவா மூடினாரு. அந்த நிமிஷம் அவரோட மனசுல இருந்த பெரிய சுமை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்ததும் பல மாதங்களுக்கு பிறகு சுதந்திரமா மூச்சு விடுற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்தது. தெருவில் நின்று சுற்றி பார்த்தாரு. எல்லாமே அதே இடம்தான். ஆனா பல நாட்களா பார்க்காத மாதிரி புதுசா தெரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல கோபாலனும் அவரோட நண்பர்களும் கார்ல வந்தாங்க. அருணாசலத்தை பையோட ரெடியா நிக்கிறத பார்த்த உடனே, அடடே இந்த முறை உண்மையாவே வந்துட்டியான்னு சந்தோஷமா சொன்னாங்க. அருணாசலமும் பல நாட்களுக்கு பிறகு மனசார சிரிச்சாரு. ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடிச்சு நலம் விசாரிச்சாரு. வாங்க நேரமாச்சு கிளம்பலான்னு கோபாலன் சொன்னதும் எல்லாரும் கார்ல ஏறினாங்க. காரு மெதுவா கிளம்புச்சு. ஜன்னல் வழியா தன்னோட வீட்டை ஒரு தடவை பார்த்தாரு அருணாசலம். அந்த பார்வையில கோபமோ வெறுப்போ இல்ல, அமைதிதான் இருந்தது. ராமேஸ்வரம் போற வழி முழுக்க நண்பர்கள் பழைய நினைவுகளை பற்றி பேசிக்கிட்டே வந்தாங்க. பள்ளி நாட்கள், வேலை பார்த்த காலம், குடும்பத்தோட போன சுற்றுலாக்கள், சின்ன சின்ன குறும்புகள், ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு சிரிச்சாங்க. பல மாதங்களா தனிமையில இருந்த அருணாசலத்துக்கும் அந்த பயணம் ஒரு புதிய உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் மனசார சிரிச்சாரு, மனசார பேசினாரு. அந்த நேரத்துல வீட்டுல வேற மாதிரி நிலைமை இருந்தது. குழந்தைகளை யார்கிட்ட விட்டுட்டு போறது, கல்யாணத்துக்கு எப்படி கிளம்புறது என்று 2 மருமகளும் பதட்டமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மூத்த மகன் அப்பாவை இப்படி கோவப்படுத்தி இருக்க கூடாதுன்னு மெதுவா சொன்னான். உடனே அவன் மனைவி, இப்ப அதை பற்றி பேசுற நேரமா, முதல்ல என்ன பண்றதுன்னு யோசிங்கன்னு சொன்னான். ஆனா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் எப்போதும் அமைதியா இருந்த அருணாசலம் இனிமே பழைய மாதிரி இருக்க போறதில்ல. அருணாசலம் கிளம்பி போன பிறகு அந்த வீட்டில் யாராலும் இயல்பா இருக்க முடியல. இதுவரைக்கும் எப்போதும் அமைதியா இருந்தவர், ஒரு வார்த்தை கூட அதிகமா பேசாதவர், இப்படி தன்னோட முடிவை தைரியமா சொல்லிட்டு வெளியே போயிட்டாரேன்னு 4 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாள் தான் அவர்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. ஒரு மனிதர் அமைதியா இருக்கிறாருன்னு நினைச்சா அவருக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளவு நாள் வேதனையை அடக்கி வைக்க முடியும் என்பதற்கும் ஒரு எல்லை இருக்கு. இங்க ராமேஸ்வரத்துக்கு போய்கிட்டு இருந்த அருணாசலம் மட்டும் பல மாதங்களுக்கு பிறகு நிம்மதியா மூச்சு விட்டாரு. நண்பர்களோட பேசிக்கிட்டே, பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டே நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசார சிரிச்சாரு. வாழ்க்கை இன்னும் முடியல, தனக்காகவும் கொஞ்சம் வாழலாம் என்பதுதான் அந்த பயணம் அவருக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடமா இருந்தது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. வயசான அம்மா அப்பாவுக்கு பெரிய வசதிகள் தேவையில்லை. அவங்கள ஒரு சுமையா நினைக்காம குடும்பத்துல ஒருத்தரா மதிச்சா போதும். அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். வெளியே போகணும், நண்பர்களை பார்க்கணும், சந்தோஷமா வாழணும்னு மனசு இருக்கும். அந்த சந்தோஷத்தை பறிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? அருணாசலம் எடுத்த முடிவு சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.
இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் பார்க்குறீங்க. இது போல் இன்னும் நிறைய மனசை தொடும் கதைகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க,